அனைவருக்கும் வணக்கம் 12th மேத்ஸ்ல இம்பார்ட்டன்ட் PYQs பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் தேர்ட் சம் டிஸ்கஸ் த கண்டினியூட்டி ஆஃப் த ஃபங்க்ஷன் f of x is equal to ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க at x is equal to 0. இந்த ஃபங்க்ஷன் x is equal to 0ல கண்டினியூஸாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணுமா. ஸோ கண்டினியூஸாக இருக்கணும்னா நமக்கு LHL is equal to RHL is equal to f of 0 இது மூணு ஈக்குவலாக இருக்கணும். ஃபஸ்ட்டு LHL எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே exponential log function la கொடுத்திருக்கிறதுனால இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். limit x tends to 0 e power x minus 1 divided by x இதனுடைய வேல்யூ வந்து 1. அதே போல limit x tends to 0 இங்க log 1 plus 2x ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 2x divided by log of 1 plus 2x இங்க என்ன இருக்கோ அது மேல வரணும் equal to 1. ஓகேங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபங்க்ஷன் நம்ம ரீரைட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு LHL மட்டும் எடுத்துக்கிறேன். LHL is equal to limit x tends to 0 minus e power x minus 1 divided by log of 1 plus 2x. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா limit x tends to 0 minus அப்படியே இருக்கட்டும், e power x minus 1 நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கிறேன், இந்த டினாமினேட்டர் அப்படியே வச்சுருக்கேன், ஆனால் தனியாக எழுதிக்கிறேன் 1 plus 2x. ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு இந்த ஃபார்முலா படி நமக்கு டினாமினேட்டரில் இங்கே எக்ஸ் இருக்கணும், ஆனால் இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே எக்ஸ் எழுத போகிறோம். ஸோ எக்ஸை டினாமினேட்டரில் நம்மளாம் மல்டிப்ளை பண்ணதுனால உடனே இங்கே நியூமரேட்டரில் நம்மளாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, அடுத்து இங்கே லாக் 1 + 2xக்கு நியூமரேட்டரில் என்ன வரணும், 2x வரணும். இங்கே நியூமரேட்டரில் 2x வரும்போது டினாமினேட்டரில் 2x மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த லிமிட் வந்து மூணுத்துக்கும் தனித்தனியாக எழுதிக்கலாம். லிமிட் x tends to 0 minus இந்த வேல்யூ அப்படியே வரும் இன்ட்டு லிமிட் x tends to 0 minus இங்கே இருக்கிற வேல்யூ அப்படியே வரும். அடுத்து லிமிட் x tends to 0 minus இங்கே இருக்கிற வேல்யூ அப்படியே வரும். வரும்போது இந்த x கேன்சல் பண்ணிவிட்டு 1/2ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ இந்த பாக்ஸில் என்ன வரணும், இங்கே இருக்கிற வேல்யூ அப்படி இங்கே வரணும், இந்த பாக்ஸில் இங்கே இருக்கிற வேல்யூ அப்படி இங்கே வரணும். இந்த ஸ்டெப்பில் லிமிட் வந்து காமனாக இருக்குது, இந்த ஸ்டெப்பில் லிமிட்டை வந்து தனித்தனியாக பிரிச்சிருக்கோம், அவ்வளோதான். ஓகேங்களா, சரி இப்போ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாமா. இங்கே ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன ஆகும், 1 வருமா, இன்ட்டு அகைன் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும், இங்கேயும் 1 வரும். இங்கே எக்ஸே இல்லை, அப்போ எக்ஸுக்கு வேல்யூ அப்ளை பண்ண முடியாது, அதனால் டேரெக்டாக 1/2ன்னு போட்டுக்கலாம். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1/2ன்னு கிடைக்குது. ஓகேங்களா, RHL எடுத்தாலும் நமக்கு என்ன ஆகும்னா 0 மைனஸாக இருந்தாலும் சரி 0 ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி நம்ம அப்ளை பண்ணும்போது 0 தான் அப்ளை பண்ணுவோம், இதே ஃபார்முலா தான் வரும், இதே வேல்யூ தான் வரும். RHL போடணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா, ஸோ இந்த சம்மில் RHL வேணாம். அடுத்து f of 0 கண்டுபிடிக்கணும். f of 0 அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, என்னன்னு கொடுத்துருக்காங்க 7. அப்போது நமக்கு LHL is not equal to RHL கிடைக்குது. ஸோ இட் இஸ் டிஸ்கண்டினியூஸ் அட் x is equal to 0. இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கண்டினியூஸ், இதுதான் மெயின். ஓகேங்களா, தேங்க்யூ.